சொல்லாத விட்ட பாரியா என் பதிகத்தை மெச்சி அம்மனாங்க என் பதிகத்தை மெச்சி இந்த உள்ள இருக்கிற காளிகமே இங்க வரும். ஏமா பக்கத்துல யாரெல்லாம் பேர் வந்து ஆடுதோ அம்மா வந்து ஆடுதோ அப்படியே அமுக்கிடுங்க. நான் பதிகம் பாட போறேன். சக்தி உள்ள பதிகம் பம்பக்காருக்கு தெரியாது இந்த பதிகம். ஆமா சாமி யாருக்கு வரல கூட்டம் வாங்க. யாருக்கு ஆண்டாலும் சாமி வரும். சாமி வந்தா அங்க அமைக்கிடுங்க. அங்க அமுக்க ஏன்னா முக்கியமானது. ஏன்னா இமயமலையில போய் கட்டாண்டுக்கிறான் பதிகம். சாமி வரல மல்லிப்பட்ட கட்டியாடுறாங்க. அவனை கூட்டாங்க சாமி வந்தாங்க. நாராயண இவன் வந்து பதில மாறலாம். உடனே 53 கேள்விக்கு அது மாதிரி ஆடுது. சாமி வந்து அப்படி சொல்றான். அதான் இப்ப வரும் பாரு. இப்ப பாரு. ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மா அண்டலி சுண்டலி பெருச்சலி முஞ்சலி எங்கள் வரப்பலி எங்கள் உமையே ஓம் சக்தி மரத்தியலி மரவியலி பொந்தலி வங்கலி அம்மா ஆடுதம்மா எலிகள் எல்லாம் இந்த பதிகை எங்க போய் படிச்சு கத்துக்கினேன். இன்னொரு முறை சொல்லி நானே மறந்துட்டேன். அண்டலி சுண்டலி பெருசலி மூஞ்சலி எங்கள் பெருசலி அம்மா உமையே தலையில அந்த மூஞ்சலி கொண்டு அம்மா ஓம்பரா சக்தி சக்தி அம்மா பராசக்தி ஓம் பராசக்தி ஓம் இந்த அம்மனை பார்த்ததும் அம்மா ஆடிபாரா சூத்தி ஆடிபாரா சக்தி ஆண்டில போட்டு கொளுத்திடுவாங்க. அரே நீ வாங்க பேச வேண்டாம். உன்னை வாரி பூஜிக்கிறே ஆனவமோ அகந்தையோ அம்மா வீடியோ அவன் என்ன சொல்றான்? இப்படியே புரிஞ்சு என்ன ஒண்ணு ஆட்ட முடியாதுன்றான். அப்படியே யாருகிட்ட சரி கொல்றி என்ன கொல்றி ஆடுதம்மா ஐயா தாயே
கடை கை போடு அங்க செய்யக்கூடாது வேணும்னே இருக்கிறான்டா. கட்டு 20. யார் சொன்னது கட்டு 20? 150 இப்ப கட்டு. வேகமா இருக்கா? கட்டுன்னு ஒரு தாமே காலுக்கு போட்டுக்கிறேன். ஏய் அப்படிதான்டா இது. ஏய் அவரா டேய் வந்த சாமி கூட ஓடி போடும் மலக்கறா. போட்டு மனமார காலை வச்சிருக்கு. எங்க பிடிச்சு ஓடுற போது? எங்க பிடிச்சோம்மா? அது வரைக்கும் பரவாயில்ல சாமியை புடிச்சிங்கடா. ஓடிக்கல எங்க ஓடி இருக்கோம்? கரெக்ட்டா மண்ணி இப்படி சாரா கடைக்கு ஓடி இருக்கடா. செத்த சொல்லுங்க இந்த புடி. பாட்ட தூரடா டேய் என் ஊட்டா. ஆமா எத்தனை ஒரு சாமி இந்த மாதிரி புடிச்சுக்கிறாரு. எங்க ஊர்ல பொம்னாடி சாமி வந்தா எங்க தம்பி தான் கூப்பிடுவாங்க. எங்க தம்பி அந்த கோயில பார்க்க வந்து நின்னா போதும். பொம்னாடி ஆறவரை அப்படியே கம்முன்னு தான் இருக்கணும். இது மாதிரி புடிச்சா எந்த பொம்னாடி சாமி சாமியே வராது பொம்னாடி. நான் இங்க புடி புடி நான். கீழே இறக்கி பொம்னாடிக்கு வந்தா அங்க பிடிக்கணும். ஆம்பளைக்கு வந்தா எங்க பிடிக்கணும் கேட்டியா? ஆம்பளைக்கு எங்க பிடிக்கணும்? எங்க பிடிக்கிற பாரு. ஓ சுச்சியா? டேய் இறக்கி புடியா டேய். போடா அம்மாக்கு பத்தல போடா. பம்பா புடி காடிது பத்தல. ஆமா புடி புடியா. பாருடா. ஏம்மா உச்சியே பைபாஸ்ல டாரஸ்ல அரி பிரேக் பிடிக்காது. யாரே தேவடா முண்ட ஒரே இடத்துல நாடா. சாமி ஆறவங்க ஒரு வாரத்து மணி நாடுவாங்க. அம்மா அம்மா வந்தாங்க. காத்த அந்த வேலை தான் செய்யல. அம்மா அம்மா சொல்லுடா. இந்த பாலத்து மேல வந்துக்கிட்டு யாரு அம்மா? நான் பாலத்து மேல வரலடா. விக்கிற வண்டி பிரிச்சு மேல. இந்த பூமுடி மேல வந்துக்கறியே. யாருமா? இது பூமுடில சொந்த முடி. அம்மா ஓ அது கடமா? இந்த கலாகா மேல வந்த ஆறு யாருமா? கலாகா இல்ல கீழே கலாகா. அந்த பாலக மேல வந்த ஆறு அம்மா நீ யாருமா? நான் தாண்டா பீத்தோர்த்து மாரியாத்தா. அம்மா அம்மா சாமி காடி பண்ணுறோம். ஆமா இந்த பீத்தோர்த்து மாரியாத்தா எப்ப அம்மா வரும்? எப்பலாம் புது மழை பெய்யுதோ அப்பலாம் கமகமன்னு வரும். ஏடி காணங்க போட்டு கமகமன்னு வரும். மூக்க வைக்க முடியாது அந்த பக்கம். அம்மா தாயே ஏண்டி ஒரு இடத்துல நின்னாடி முண்டா. மேல புடிக்க முடியல மாமா. ஏன்னா அவனுக்கு எட்ட மாட்டா புடி. எந்த கம்மியாட்டா சாமியார கம்மியாட்ட இங்க புடி மேல புடி. அம்மா ஓ இந்த எதால நன்னகர்ல. ஆமா முந்தி மூட ஏதோ ஒரு பூவால இருந்த ஒரு மாவால. ஆமாடா ஒரு மாவால இருந்த ஒரு பூவால. ஆமாடா இத கூடு ஊத்துறமா கங்கையம்மனுக்கு. ஆமாடா அம்மா அந்த கூடு ஊத்தந்தல உனக்கு எதனா கொறடாவா? கொறடா இல்ல திருப்பிலி. அம்மா எதனா கொறடான்னு கட்டிட்டீங்களா கொற ஆத்தாவுக்கு? அம்மா என்னமா கொற வச்சோம்? ஏய் ஆத்தாவுக்கு வருஷாந்திரம் கூழ் ஊத்துறீங்களே. ஆமாமா எதுக்குடா இந்த வருஷம் வெங்காயத்தை அதிகமா போட்டீங்க? ஆத்தாவுக்கு சளி புடிச்சு மாட்டேங்கற. கேட்டோட ஒரு முறை சொன்னேன் வெங்காயத்தை அதிகமா போடாதீங்க ஆத்தாவுக்கு சளி புடிச்சுன்னு மூக்க வாத்துது. அம்மா அடுத்த வருஷம் சொல்லிடுறோமா வெங்காயம் யாரும் போடாதீங்க காரமான பச்சை மிளகாய் அறுத்து போட்டுக்கணும். அடிச்சுட்டு வந்துட்டோம் ஆத்தாவுக்கு. சரியாம்மா அந்த கூட உதந்த கூடியம்மா. ஆமா இந்த கும்பம் ஓட்டுறமே இந்த கும்பம் ஓட்டத்துல உனக்கு எதனா வச்சுட்டீங்களா கொற? வச்சுட்டீங்கடா கொற. என்னடா வச்சுக்கடா கொற? ஏய் வருஷாந்திரம் அம்மனுக்கு. ஆமா இந்த கோழிக்கறி இந்த முட்டை ஆமா காயும் கொறடா ஆக்கி போறீங்களேடா. ஒன்னு ஏத்தி ஒரு நாளாக ஆத்தாவுக்கு பன்னிக்கறி ஆக்கி போட்டுருக்கீங்களேடா. அப்புறம் பன்னிக்கறி தேவடமா கேள்வியா உட்காந்து ஒரு எதானமா பெரும்பாசமா எதானம் தானா அதை பார்க்கும் போதே சேர்த்து பாட்டே போட்டுருக்க கம்னு அது குறைய வந்து சொல்லுதுன்றா நீ வேற. அடுத்த வருஷம் ஒரு செத்து போட்ட நாளை எடுத்து போட்டுறேன். நாய்கள் சாப்பிட்றா தவணை என்ன கூட போறீங்கன்னா 7 ஊருக்காக அடிச்சு போட்டான். உன கூட அடிச்சு போறோம் எடுத்து போட்டுரு. தருவியா? ஆத்தா மலை ஏற போறேன்டா. அதுக்கு முன்னாடி கேட்கிற வரத்தை கேளுங்க. எனக்கு ஒரு வாரம் எந்த மலை ஏற போற? என்ன கேட்க போறேன் முடியுமா? நின்னு கூவம் கேட்கறானே. ஆமா அவன் பாப்பாளுக்கு புள்ள இல்லாம இருக்குது.
சொல்லு. அப்ப அது புள்ள வராதா? ஏய், ஆ அவங்க பாப்பா நல்லா அழகா இருப்பாளா? நல்லா அம்சமா இருப்பா. பேரு கேக்குற நீ. பேரு எங்க பாப்பா பேர் உனக்கு தெரியுமா? புளியாங்கா சாப்பிடறா. எத்தனை நாளைக்கு வச்சுக்கிட்டு சாப்பிடறா? பிரியாங்கா சோப்பரா. ஒன்னும் புளியாங்காவே இருக்குது. புளியாங்கா சாப்பிடறா. பிரியாங்கா சோப்பரா. ஆமா கார்த்தி, அந்த மண்மணியை 20 அம்மணியை வெண்மணி ஆத்தூர் அந்த கண்மணியை 27 லைபாய் சோப்பு போட்டு குளித்து கொண்டு ஒண்ணு கவியத்துக்கே ஒரு வருஷம் அவங்க அத்தனை போட்டு எப்படி அனுப்புறது? அனுப்புடா. ஆத்தா நிலைமை எனக்கு கிழக்கு மேற்கு தெரியல. அவன் கையை கரெக்டா அதுக்கு நேரா தாங்க. அப்புறம் எட்டியா பிடிக்க முடியும். கீழே இறக்கி பிடிக்க முடியாது. ஆத்தாவா அவன் பஸ் ஆறு அடிக்கிற மாதிரி ஆரம்பிக்கிறான். வேணாச்சியா? எங்க அக்கா பேருனா இருக்கும். எங்க அக்கா போய் பின்னாடி ஓட்ட தான் கட்டி அவங்க அம்மாவும் அண்ணனும் ஊருக்கு போட்டாங்க. ஊரா அவங்க அக்கா அண்ணன் ஓட்ட வந்தாங்க. அதை வந்து என்கிட்ட சொல்றான். அது அக்காவுக்கு பிடிச்சி பழகும் போது அம்மா ஒரு முக்கியமான வரமா சொல்லு கேளு. மழை எப்பமா வரும்? மப்பு எப்போதெல்லாம் வருகிறதோ அப்போதெல்லாம் கண்டிப்பா மழை வரும். உண்மை. இதை விட அந்த புள்ள விஷயம் கேட்டு அது சொல்ல மாட்டேன். எங்க பாப்பா புள்ள பக்கத்துல டேரி பண்ணியா? வேற எதுவும் கேட்க மாட்டீங்க? அவங்க பாப்பா இங்க இருந்தால் புள்ள குடுத்து விடலாம். அவங்க பாப்பா தான் முந்தானேத்து ஐஸ்காரன் இட்டு போய் விட்டார். அவன் எழுத்து போன சும்மா இல்லை. எங்க பாப்பாவை சிக்கார சப்பி விட்டு விட்டான். அப்புறம் எப்படி புள்ள கொடுக்க முடியும்? இந்த ஊர் தலைவர்கிட்ட போய் வேணா. ஏமா வேணாமா? ஓம் சக்தி இருக்குதுங்க. உனக்கு என்ன வேணுமோ கேளு. நான் மலையாற போறேன். மலையாற போறேன். திருப்பாடம் ஒரு ராத்தாவுக்கு கல்பனை யாரு இரும்பாப்பு வைக்கிறான்? அந்த ஆச்சாரி மராப்பு வச்சு அமுக்கி விட்டுறான். இரும்பாப்புல இருக்கிற ஒங்க சுட்டுடுறியே இங்க வந்து சுடு. வேறங்க தான் கொண்டு அது இலகமாக ஆக்ரோஷமாக ஆடி வருகிறேன். யார் இன்னான் ஏதாவது விளக்கா? ஏமா அருகாமையில் இருக்கும் மடன பூதகணங்கள் உனக்கு நாங்க எல்லாமே காட்டுறது, ஆடுறது, வைக்கிறது, போகிறது, எடுக்கிறது பூரா பூஜை வேலையை நாங்க செய்யறோம். உன்னை பத்தி எனக்காம தெரியாது. ஏன் தாயே தாயே அனைத்து கதை எனக்கு தெரியும். எப்படி இருந்தாலும் உங்க வாயால் சொன்னால் தங்கள் திருவாயால் உங்கள் என்னுடைய திருவாயில் சொன்னால் தெரிய வரும். இந்த அம்மனாகப்பட்டவள் எப்படி ஆடி வருகிறேன்? எப்படி ஆக்ரோஷமாக அதிவேகமாக. ஆமா பெட்ரோல் எப்ப கேஸ் ஆகி போயிடும். நீ வேணா நம்பல தானே அப்ப ஏறி வச்சு விடு வருது பாரு. அது ஒண்ணு அந்த கேஸ் எம்மா கீதல கலபமா
தெரியாம கால வயசு 10 அத்தா சாந்தம் எம்ம பூத பிரசாதன ஜாமண்டி மாதங்க பிராரமாகமாயி கொல்லாத ஜாகி தாகி மராகி நீதான உலக தேரிகள் ஒண்ணாவதா நான் சத்தியது ஒண்ணாவதா குலங்களை கருப்பு குடினா மந்திரா தந்திரம் வியாபாரங்கள பச்சையார இருக்கு ஆண்டாயே என்னதாயே ஆண்டாயே எங்களை ஏய் சூர்யா ஓட்டாண்டி பரமன் கேதற்கான பரமன் தகுமா தாமம் கொடுக்க தகுமா இருமா போ அகண்டையோ பாடவா போ அழகெடுத்தா பூரா வரத்து பூரா யாண்டிக்கு பால் கொடுத்த பரமன் கஞ்சா குடி சோம்பேறி சோம்பலை பூஜ்யா சோம்பேறி ஈசன் தகுமா சாபத்தை கொடுக்க தகுமா ஆமா பிச்சாண்டி பரம அங்க இருக்கறாமா பிச்சாண்டி டேய் அவன் மேதான் கர பிச்சாண்டிடா அடே என்ன ஆணவம் அகந்தை இந்த சக்தி இல்லை என்றால் அந்த சிவம் கிடையாது. ஆமாயம்மா என்னை பார்த்து காளியாகவும் நீலியாகவும் சூழியாகவும் தகுமா தகாதுமா சாபம் கொடுக்க தகுமா தகாது என்னிடம் ஆணவம் நீ பிடிக்கிறாயோ அம்மா ஒரு முக்கர பார்வை வந்து ஒரு அகோர பார்வை வந்துக்கறாங்கடா அகோர உருவம் வந்துக்கறாங்க அது அகோர அகோர உன் குடலை பிடிங்கி நான் மாலையாக போட்டுக் கொள்வேன். பேன நினைச்சேன்டா புடுங்கானமா அவன் பராதன உனக்கு குஞ்சு வரணும் அட விடால விட்டா கோழி குஞ்சு அப்படி சொல்லு கோழி என்னிடம் மகனை கொள்ளாதே. என்ன பண்ணுவா உலகத்தை படைத்த சக்தி ஆமா இருக்கட்டும் சக்திகளா இருக்கட்டும் அகந்தை கொண்டா இந்த சக்திக்கே இந்த பூசாலி இருந்தா தான் வேலை எப்படி ஆமா எப்படிடா எப்படி 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 காவலா அந்த 2 வருஷம் கொரோனால பூட்டி கிடந்த பாரு ஆமா நான் தான் மறுபடியும் கதை தேர்னேன் பூரா பாச புடிச்சு போச்சு என்னது என்னோட விக்கிரகம் ஆமா போட்டு பிள்ளையாட போட்டு சொன்ன மாதிரி கத்தி வச்சியல் இருக்கிறத சேலை கோயில்ல இருக்கிற சேலையே பிளேட போட்டு சொல்றேன்டியா கத்தி வச்சு சொன்னமா பூரா அம்மா கடம் அந்த எண்ணெய் போடுச்ச பாச அடே நான் யார் என்று அறியாமல் இவ்வாறு பேசுகிறாய். எனக்கு அடி தெரியாது முண்டா என்னாடியா வாடி போடுங்க என்னுடைய ஆலயத்திலே ஆமா இந்த வருஷம் 3 லட்சம் ரூபாய் வரி போட்டு திருவிழா பண்ணீங்களே ஆமா இந்த 3 லட்சம் ரூபாய் மீந்ததே அந்த பணத்தை என்ன பண்ண முண்டா கணக்கு கேட்டடா இதுக்கு ஏன்டா நீ கோபப்படுற அம்மா கணக்கு கேட்டா நீ சொல்ல வேண்டியதானே இந்த கோயிலுக்கு கணக்கு கார்த்திகை மாசம் கூட எந்த ஊர்லாம் போயிட்டு இவளுக்கு அபிஷேகம் செய்து இந்த கோயில அப்படி கட்டி வச்சு என்ன பார்த்து கணக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க அம்மா தான் கணக்கு இந்த 3 லட்சம் ரூபாயில 3 லட்சம் ரூபாயில 1 ரூபாய் எடுத்து என் பள்ளியிலையும் பையன் உடுப்புக்கு செலவே பண்ணலைங்க ஊரா என்னதான் பண்ண கோயிலுக்கு நோட்ல இருக்குது அம்மா கிட்ட சொல்லு பயத்துவாமா எங்க வாயம்மா என்னன்னு கணக்கு அவனுக்கு எடுக்குமா
இந்த 3 லட்சம் ரூபாய் திருநா பண்ண கணக்கு கேட்டேன். கணக்கு கேட்டா ஏமா எல்லாம் போது நீங்க தாமா சாட்சி. அம்மனுக்கு கணக்கு சொல்ல போறேன். அம்மா வந்து கரெக்டா கணக்கு கூட்டிக்கணும். இப்ப கேட்டு பாருங்க. முதல்ல மஞ்சள்ல இருந்து ஆரம்பிக்கிறோமா? முதல்ல மங்களகரமா மஞ்சள்ல இருந்து. ஆமாமா. எப்படி? மஞ்சாத்தூள் மட்டும் 5000க்கு வாங்கணுமா? சரி பாத்துக்கம்மா. அவன் வந்து லேசா வீண் பண்ணுவாங்க. வீண் செலவு பண்ற ஆளு கிடையாது. சரி மஞ்சாத்தூள் எவ்வளவுக்கு? 5000. 5000 ரூபாய். மஞ்சா கொம்பு 2000. மஞ்சா தூள் எதுக்கு? மஞ்சா கொம்பு எதுக்கு? மஞ்சள்ன்றது அதுதான், மஞ்சா கொம்புன்றது அதான். எதுக்குடா? மஞ்சா தூள் செவுத்துக்கு பூசுறதுக்கு. நல்லா தெரிஞ்சுங்க நீங்களும். மஞ்சா கொம்பு காப்பு கட்ட கேட்டு கரெக்டா தான் சொல்றேன். சரி 5000. எவ்வளவு ஆச்சு? 5000 தான் சொல்லிக்கிறேன். அப்படியேடா 2000 மஞ்சா கொம்பு 7000 ஆச்சு. 7000 வாமா. அப்படியே இதெல்லாம் யார் வீட்டு காசு? வா வீட்டு காசு உன் நோட்ல இருக்குது. யார் நோட்ல? உன் நோட்ல இருக்குது கணக்கு புத்தகத்துல. சரி சிகப்பு மட்டுமே 10,000க்கு வாங்கணுமா? எதுக்குடா அவ்வளவு செலவு குங்குமத்துக்கு? கணக்கு மட்டும் தான் கேட்கணும். சரி சிகப்பு 10,000. குங்குமம் திட்டமா 5000க்கு தான் வாங்கணும். சிகப்பு எதுக்கு? குங்குமம் எதுக்கு? மஞ்சா தடவுன செவுத்தெல்லாம். ஆமா. இதுல பொட்டு வைக்க சிகப்பு. குங்குமம் பாம்பர மக்களுக்கு கொடுக்க கையில கொடுக்க. கணக்கு கேட்டு. சரி எவ்வளவு ஆச்சு? அது ஒரு 7. இது ஒரு 10. 15 முண்டா இது. டேய் அம்மாடா. கணக்கு கேட்ட பிற அம்மா தாயாவது 23,000. 23,000. 23,000 சரியாமா? சொல்றாங்க பாரு 25,000. சரி 25. தோக்கான்லேன்னு சொல்றாரு. 23,000 ஆச்சு. 23 தான். கணக்கு இந்த இடையிலமா. ஆமா. என் பொண்ணு வயசுக்கு வந்துட்டுமா. சரி அட என் கோயில்ல தானே கிடக்குறான். எனக்கு வேலை வெட்டியா? வேற வேலை என்பது போறது கிடையாது. இந்த 3 லட்சம் ரூபாயில இருந்து ஒரு 40,000 எடுத்தமா. யாரு வீட்டு காசு? வா வீட்டு காசு. எந்த கணக்குல இருக்குது? எல்லாம் நோட்ல இருக்குது. சரி இந்த 40,000 எடுத்து இந்த 40,000 எடுத்து தட்டப்புடல என் பொண்ணுக்கு மஞ்சள் சுத்தனமா. பொண்ணுக்கு பச்சை தண்ணி என் பள்ளியில படலாம். பொண்ணுக்கு மஞ்சள் தண்ணி சுத்துறதுக்கு அம்மா வீட்டு காசு தான். நான் நல்லதா கேளு. நான் சாப்பிடல அந்த காசிய இருக்கிற ஊர் மக்கள் எல்லாம் கூட்டு என் பொண்ணுக்கு மஞ்சள் தண்ணி போட்டு படப்பாயத்தோட சாப்பாடு போட்ட ஊர் மக்கள் சாப்பிட்டுது. பச்சை தண்ணி என் பல்லுல படல. சரிங்க. அவன் பொண்ணு வயசு யாரு வீட்டு காசு? அவன் வீட்டு காசு. என் கோயில் காசு. அப்படியே அது முடிஞ்சுமா? சரி எவ்வளவு ஆச்சு? எவ்வளவு? அது ஒரு 23. இந்த இது 40 63,000 கணக்கு நான் சொல்றதா இருக்குது. சரி விடு. அப்படியேமா அப்படியே பூவுல பூந்தமா. பூவு மட்டுமே 27,000. புஷ்பம் 10,000 தான். புஷ்பன்றதுன்னா பூனா மாலைங்க. 2 கணக்கு. பூனா மாலை, ஜோடிப்பு மாலை. புஷ்பனா சரம். இதெல்லாம் யாரு வீட்டு காசு? வீட்டு காசு. இந்த கணக்கெல்லாம் எங்க நோட்ல இருக்குதுரியே? சரிடா. தலைவர் வந்திருப்பாங்க. ஆமா கோயில் கணக்கு வச்சுருவாங்க. அவங்க கிட்ட சொல்ல நாலு என்ன கணக்குல ஏட்டம் பூ 10 புஷ்பம் 10. அதே மாதிரி தெரியுதுங்க. பாருடா நடக்கத்து தானே நான் சொல்றேன். அதே மாதிரி சொல்ல பூ 10 புஷ்பம் 10. பூ 10 புஷ்பம் 10. ஆமா ஆள் 10 அரசல் 10. சரி போடு எழுதி விட. கணக்கு கேட்டுக்க எவ்வளவு ஆச்சு? 1 லட்சம். 1 லட்சம் ரவுண்ட் ஆயிட்டா? 1 லட்சம் ரவுண்ட் ஆயிட்டு. 2 லட்சம். ஆமா இந்த இடையில என் மாடு ஒரு ஒத்த செத்து போச்சுமா. யார் விட்டு மாடு? நம்ம போக மாட்டான். ஏன் சொல்ல? உன் கோயிலுக்கு வண்டி போறதுனா அதான் இந்த ஊர்ல எம்மான் தொலைவுக்கு பத்தியா? ரோட்டுக்கு போய் ஏத்தினாலும் உன் ஆலயத்துக்கு அந்த மாட்டு வண்டி தான் போகணும். ஒரு வாழை மரம் ஏத்தி வரதுனா வண்டியாண்டு. ஆமா ஒரு ஜோடி போயிட்டாங்கன்னா அந்த வண்டி தான் ஏன் வண்டி. அதனால ஒரு 50,000 திட்டமா சிங்க வாகனத்துல கால் ஒன்று உடச்சிக்கிச்சு. பண்ணி வந்தான் திட்டமா 50,000 எடுத்தான். 50,000 அப்படியே ஒரு ஒத்த வாங்கி போடு. யாரு வீட்டு காசுல? வீட்டு காசு. இந்த கணக்கெல்லாம் எங்க வச்சிருக்கு? ரோட்ல இருக்குது. அப்படியே அது போச்சுமா. சரி அப்புறம் கல்பனத்துல போந்தமா. கல்பனை முட்டை 5,000. கல்பனா 5,000. சூடம் 10,000. ஆமா என்னது? கல்பனை 5,000 சூடம் 10,000. ஐயோ ஒரு இடி போடுவாங்க அப்படியே. என்னங்க பேச்சு? சைலன்ட்.
கல்பனை எதுக்கு சூடம் எதுக்கு? கல்பனை வந்து கட்டி கட்டியா எல்லாம் கட்டுறதுக்கு. ஆமா. சூடம் வந்து பட்டுன்னு பட்டுனா இருக்குது சூடம். என்ன கேட்டு கணக்கு. சரி 2 லட்சம் ரூபாய் போச்சு. 2 லட்சம் போச்சா? இன்னும் 1 லட்சம். விபதி போட்டு ஏன்டா அழுவுற? ஒரு 50,000க்கு செலவு வாங்கணும்னு சொல்லிட்டு ஆமா திருவாகரைக்கு போனோமா. திருவக்கரைக்கு போனீங்க வண்டி எடுத்துக்கினேன். போறதே போறோம். ஆமா. இப்படியே மயில் தலை விடுறான் வண்டியா நம்பர். இந்த வேமானி பையன் திருக்குனூரா விட்டான். திருக்கனூரால விட்டா. அப்படியே போன உடனே பாண்டிச்சேரி பாடுறாசியா. ஆமா. கொஞ்சம் ஞாபகம் எடுத்துக்கிச்சுமா. என்ன ஞாபகம் எடுத்துக்கிச்சு? இதெல்லாமா ஆத்தா கிட்ட சொல்ல முடியும். கணக்கு வரணுமே. போனோம் ஒரு 2 கேஸ் பீரி எடுத்தோம். யாரு வீட்டுக்காச்சு? வா வீட்டுக்காச்சு வான் கோயிலுக்கு போக சிலைக்கு போறோம். வான் சிலை எடுத்தாரு. இதெல்லாம் எந்த கணக்குல எழுதி வச்சு? நோட்ல இருக்குது. சரி ஏன் வரி காசு கேட்டுக்குமா. தண்ணி மட்டும் 5000, தடுப்பு 10,000. அதனால தண்ணி வேற அப்புறம் தடுப்பு வேறயா? தண்ணினா அந்த சரக்கு. ஆமா. தடுப்புனா சைடிஸ். சரிம்மா தூரம் போறீங்களே. சரி அதை விடு. இதெல்லாம் போச்சுமா. ஆமா. அப்படி இப்படின்னு ஒரு 50,000 ஆச்சு. 50,000 ஆச்சு. மீது ஒரு 50,000 மீந்துதுமா. அந்த 50,000 என்ன பண்ண? என் பொண்டாட்டிக்கு காது சும்மா இருந்ததுமா. ஒரு பவுன் கமல் எடுத்தாந்து என் பொண்டாட்டிக்கு போட்டுக்கிறோமா. இந்த அம்மா 3 வருஷமா கழுத்துல தாலி இல்லாம மஞ்சா கொம்பை கட்டின்னு இருக்கிறனே, எனக்கு ஒரு 1/2 பவுன்ல தாலி எடுத்து வந்து போட கூடாதா? போட்டு இருப்பேன். இந்த கோயில் அனாம தாக்குது. எவனா ஓட்டி எடுத்து போயிட்டான் நான் தாலிய. என் பொண்டாட்டி காதுல இருந்தா அப்படியே இருக்கும். அப்படியே திடுக்குன்னு கூத்து வச்சிட்டேன். ஆமா. ஒரு கூத்துக்கு கொஞ்சம் முடியாயி போச்சு. அடி அவரே என் முண்டாட்டி போய் கேப்பான். இங்க பாக்காது அங்க. என் முண்டாட்டி கேப்பான். அப்படியே அவுத்து கொடுப்பான். எடுத்து போய் அடவு கடையில வச்சு இந்த இருக்கிற கணக்கு வழக்கெல்லாம் முடிப்பேன். சரி. அடுத்த வருஷம் இதே மாதிரி மீந்துன்னா அதை மூட்டுக்குவோம். பொண்டாட்டி காதுல போறது பள்ளியில பச்சை தண்ணி வாங்க. இதெல்லாம் யாரு வீட்டு காசு? வீட்டு பணம் தாண்டி. இதெல்லாம் எங்க எழுதி வச்சுக்கிறேன்? எல்லாம் நோட்ல இருக்கு பாரு. நோட் எங்க? நோட்டு இந்தியன் பேங்க்ல வச்சுக்கிறேன். எங்க அம்மா பேங்க்ல இருக்கு. அது கிடையாது. இந்த அம்மா நாகப்பட்டவள். ஆமா. அந்த பரமணி சாபத்தை பெற்று எல்லாம் பிடாரியாக, எல்லாம் காளியாக, மாரியாக, சூழியாக, நீலியாக, பலவேறு உருவங்களை கொண்டு அமர்ந்திருப்பது பலவேறு இடங்களிலே. புத்தாங்கண்ணிலும் செங்கல் மேடிலும் வேம்பு மரத்தடியிலும் காட்டாரி பேய் பிசாச்சு புள்ள துண்ட காட்டாரி இந்த சக்தி ஒன்று சமயம் பலவாறு விளங்கும்படியான. ஆமா. காளியாக அமர்ந்த போது வந்த காரணம் பரமனின் சாபத்தை பெற்று காளியாக இந்த எல்லையிலே அமர்ந்திருக்க பக்தர்களுக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கிறாலும் இருந்ததுன்னா யாரு வராங்க அப்படி என்று சபை வணங்குகிறாங்க. ஆமா. என்னுடைய பாராளுமன்றத்தை ஆதாரமாக பணிந்து சேவித்தபடினால் மகராஜனாக வாழ கடவுள். அது மட்டும் முடியாது. இந்த எல்லையில இருக்கும்படியான இந்த எல்லை காவல் தெய்வமாகவும் காளிகா தெய்வமும் பாமர மக்களுக்கு பில்லி சூனிய யாவல் என்று சொல்லும்படியான சாக்காடு வராம பாதுகாக்கும் எல்லையிலே அமர்ந்து பாதுகாக்கும் எல்லைக்காளி என்று அம்மையோட ஒரு பாதகம் இருக்கும். எல்லைக்காளி என்று ஊர் நாட்டாமைதாரர் பஞ்சாயத்து தலைவர் வார்டு உறுப்பினர் இருந்த போது தெரியும் சகல சம்பத்தாளர்களுக்கும் அடைவல் சிறியவர் கோடான கோடி வணக்கம். நிர்மாகப்பட்டது யார் வராங்கன்னு பாத்துருவோம். பூதகாரமே அம்மா காளிகாயை வந்துட்டாங்களா? அம்மா அமர்ந்திருக்கிறாங்கம்மா. போய் பார்த்துவோம். குறைய சொல்லுமா.
அக்கா நாடி வந்திருக்கின்றேன் அக்கா என்றும் நீங்கதான் எனக்கு மூத்தவங்க. இந்த நேரம் அவைய ரட்சிக்க வேண்டும் என்னை அந்த ஈசன் ஆகப்பட்டவன் அக்கா ஐயா என்னை தேடி இது வேலை இல்லாமல் தேடி வந்த காரணம் அந்த ஈசன் ஆகப்பட்டவன் கங்கையே பெரிதென்று என்னை அவமானப்படுத்தி விட்டான். அதனால் இந்த நேரம் அபய ரட்சித்து சக்தி தான் பெரிதென்று உலகத்திலே சக்தியுடைய பெருமையை காட்ட வேண்டும். தேவ பசங்க எல்லாம் உதைக்கணும். ஏன் என்று கேட்டால் இருக்கும்படியான சக்தி இல்லை என்றால் இந்த உலகிலே சக்தி இல்லை என்றால் சித்து விளையாடாது. எந்த ஒரு சித்து விளையாடாது. அதனால வேண்டி அதனால் தேவர்கள் எல்லாம் யாவரையும் உதைக்கணும். சக்தி தான் பெரிய உலகிலே அனைவரோடும் சேர்ந்து சக்தி பெரியவரா சிவ பெரியவரா அப்படி என்று கேட்கவும் சக்தி என்று பெரியவர் சொன்ன உடனே அவரை விடவும் பரமன் பெரியவர் சொன்ன அவரை அனாதுட்டமாக அடிக்கவும். ஆமா அதுதான் பெரியவர் வதைக்கணும். அதனால் நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால் இருக்கும்படியான ஒரு அசுரனை உற்பத்தி பண்ணி ஆமா எல்லா தேவரும் உதைக்க வைக்கணும். ஆமா தேவர் கொட்டத்தை அடக்க வேண்டும். ஒரு அசுரனாகப்பட்டவனை இந்த உற்பத்தி செய்ய வேண்டும். அவங்க நாட்டிலே சென்று பாண்டத்தில் உருவாக்கி பண்டாசுரன் உற்பத்தி பண்ணி தேவரை எல்லாம் உதைக்கணும். உதைக்க அனுப்புமா. அதாவது அந்த சூழனால் இருக்கும்படியான தேவர்களுக்கு அனைவரும் தர வேண்டும். அதானே விட்டபடி கேட்டு வெள்ளைக்காளியம்மன் பண்டாசூரன் உற்பத்தி செய்ய பண்டாசூரன் வருவதை தான் காண்க.